Hi viewers, இதுவரைக்கும் யூடியூப்ல அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கு நன்றி. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்க. நீங்க அவளோட எதிர்பார்த்த அல்சாஜி ஃபார்மோட சண்டே கரண்ட் அப்டேஷன் வீடியோக்கு வந்துட்டோம். அதாவது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து பக்ரீத் பண்டிகையை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு வந்து சிறப்பான தரமான வெயிட்டான ஆடுகளோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு பார்த்துருப்பீங்க. எல்லா ஆடுகளோட வீடியோ எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வீடியோவாக வந்து நம்ம இந்த கரண்ட் அப்டேட் வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். பக்ரீத் 2025க்கான ஹெவி சைஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அல்சாஜி ஃபார்முக்கு சேல் பண்ணணும்னு சொல்லி வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட வாட்ஸ்அப்புக்கோ இன்ஸ்டாகிராமுக்கோ போட்டுவிட்டு நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னென்ன பண்ணணும் பண்ணிடுவோம். சரிங்களா, வீடியோக்குள்ளே போமா. போன வாரம் நம்ம சொன்ன மாதிரி இந்த ஷெட்டு வேலைகள்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஆமாம், ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோமா. உங்களுக்கான நல்ல நல்ல தரமான ஆடுகள் இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். புது பொருள் நல்ல அன்சைஸு. சரிங்களா, லைவ் வந்து 100+ ஒரு பொருளை மட்டும் வந்திருக்கு. ஆன்டிக் பீஸ் தான். மஷாலா நல்ல உருவம். பால்குடியிலேருந்து ஒரே ஆள் வளர்த்து கொடுத்துக்கிறாப்புல. ஆமாம், ஆடு வந்து 100+. அதாவது நல்ல ஹெவி சைஸில் வேணுங்கிறவங்க தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். ஒரு ஆள்லாம் அவுத்து கூட்டு போக முடியாது. ஆமாம், குழந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இது பண்ண முடியாது. மாஷாலா நல்ல பொருள் கையில் இருக்குது. கிடப்பல்லுக்கு பல் பட்டிருக்கு. இளங்கிடப்பல் கிடப்பல்லுக்கு பல் பட்டிருக்கு. இப்போ அல்சாஜி ஃபார்மில் அவைலபிள் இருக்குது. இன்ஷால்லா வேணுங்கிறவங்க கூப்பிடுங்க. அப்புறம் புது வரவு 2 பல் சுத்த கருப்பு, நெத்தியில் ஒரு பொட்டு வெள்ளை. சரிங்களா, திரும்ப வார். ஹாய். புது ஆடு, நல்ல புது ஆளாக பார்த்தா என்னை பார்த்து கலையுது. ஆமாம், காலில் லைட்டாக வெள்ளை இருக்குது, நெத்தி பொட்டில் ஒரு வெள்ளை இருக்குது. 2 பல். சரிங்களா, அவைலபிள் இருக்குது. இன்ஷால்லா வேணுங்கிறவங்க தாராளமாக ஃபோட்டோ வீடியோ கேட்டு வாங்கிக்கலாம். நம்ம பழைய ஆட்டுக்கடா தான். ஜம்முன்னு கும்பில் ட்ரில் பண்ணி ஆமாம் பெயிண்ட்லாம் அடித்து மாப்பிள்ளையை ஜம்முன்னு ரெடி பண்ணியாச்சு. பக்கா பீஸு. வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். 2 பல்லுக்கு பல் போட்டிருக்கு. கண்கருப்பு. இவங்கலாம் புது வரவு. ஸோ ட்ராவல் டயர்டில் இருக்கிறாங்க. குளிப்பாட்டில் ஏன்னா எப்போவும் புதுசு வந்தோடனே உடனே குளிப்பாட்ட மாட்டோம், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் கரண்ட் அப்டேட் வீடியோவில் காட்டணுங்கிறதுக்காக உங்களுக்கு நான் காட்டிடுறேன். சரிங்களா, தாராளமாக இது பண்ணிக்கலாம். அடுத்து புதுசாக ஒரு புதிய ஆட்டுக்கடா ஒன்று. சரிங்களா, ஆமாம் புதுசுங்கனால ஆளை பார்த்து வெறிக்குது. பட் ஓரளவு அடாப்ட் பண்ணிட்டோம். கொம்பில் ட்ரில் பண்ணியாச்சு, பெயிண்ட்லாம் அடியாச்சு. ஆடு நல்ல பெரிய கொம்பில் லோ பட்ஜெட்டில் வேணுங்கிறவங்க தாராளமாக காண்டாக்ட் பண்ணி வைக்கலாம். சுத்த கருப்பு, நெத்தி வெள்ளை, 2 பல் கையில் இருக்குது. நல்ல சைஸு. அறுத்தா ஒரு 25 கிலோ கறி வரும். விடாது, குடும்பத்தை வர குறையாது. 30 கிலோ வரை எதிர்பார்க்கலாம். 25 கிலோ தாராளமாக இருக்கும். 2 பல் இப்போ பண்ணையில் அவைலபிள் இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். இது நம்ம பழைய மாப்பிள்ளை ஜம்முன் அவளுக்கும் கொம்பில் ஓட்டை போட்டு பெயிண்ட் அடித்து ரெடி பண்ணியாச்சு. சண்டை ஓரளவு இருக்குது, பட் கேரண்டி கொடுக்க முடியாது. லோ பட்ஜெட்டில் பிறநாளுக்கு வேணுங்கிறவங்க தாராளமாக வாங்கிக்கலாம். மற்றபடி சண்டைக்கு வேணுங்கிறவங்களுக்கு கேரண்டி கொடுக்க முடியாது. நீங்கள் கொண்டு போய் சேர்த்து ரெடி பண்ணி சண்டைக்கு ஆச்சுன்னா ஆகிக்கட்டும், பிரச்சனை இல்லை. அடுத்ததாக ஒரு கண்கருப்பு 4 பல், மூக்கில் ஒரு பொட்டு இருக்கும். சரிங்களா, ஆடு நல்ல லட்சணமாக இருக்கும். ஆமாம், இதுவும் பண்ணையில் இப்போ அவைலபிள் இருக்குது. வேணுங்கிறவங்க தாராளமாக வாங்கிக்கலாம். அடுத்ததாக நம்ம மண்டக்கருப்பு. இது வந்து போன வாரம் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. நல்லா இருப்பான். ஆமாம், இந்த வீடியோ வந்து நம்ம மதிய நேரத்தில் இருக்குங்கனால எல்லாம் ரெஸ்ட்டில் இருக்குது. இது வந்து நம்ம மேலப்பாளையத்துக்கு சேல் பண்ணிட்டோம். இன்ஷால்லா இந்த வாரம் போகும். அப்புறம் இந்த வெள்ளை மரம் இவனும் இப்படி தான் புதுசு இப்போ வந்திருக்கிறான். வந்ததுனால ட்ராவல் டயர்டில் இருக்குது. இன்ஷால்லா இல்லை எதையுமே இன்னும் ஃபோட்டோ வீடியோ எடுக்கலை. இப்படி சீக்கிரத்தை எடுத்து அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு இன்ஷால்லா. அது நம்ம சோள மரம் போன வாரம் இவன் இருந்தாலான்னு தெரியலையே, இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆமாம், நல்ல பொருள். 4 பல்லுக்கு பல் போட்டிருக்கு. நல்ல உயரம், நல்ல நீளம். சரிங்களா, பண்ணையில் வந்து நல்லா பழகிட்டான். அதனால் நல்ல செட்டாகி நிற்கும். இன்ஷால்லா வேணுங்கிறவங்க தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். அப்புறம் தலைவர் இவர் வந்து கோணக்கொம்பு நாட்டுக்கடா. நல்லாயிருக்கு. ஒரு 25 கிலோ விடாது, 30 கிலோ எதிர்பார்க்கலாம். வேணுங்கிறவங்க ஃபோட்டோ வீடியோ வாங்கி தாராளமாக பார்த்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு நான் எடுக்கிற வீடியோ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மதியான நேரத்தில் எடுக்கேன். ஸோ இன்னும் சாயங்காலம் ஃபீடு வைக்கலை. வச்சக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக தெரியும். பட்டு கொஞ்சம் வேலைகள் இருக்குங்கிறதுனால நம்ம உடனே இது பண்ணுற மாதிரி இருக்குது. கருவா 2 பல், நல்ல சைஸு. வேணுங்கிறவங்க இன்ஷால்லா ஃபோட்டோ வீடியோ வாங்கி பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். அப்புறமா வெள்ளை கண் சவலை பெங்களூருக்கு முடிஞ்சிட்டான். நல்ல பொருள். சண்டை கூட ஆகும். தமிழ்நாட்டில் யாருக்கும் முடியும்னு நினச்சேன்.
பட்டு பெங்களூருக்கு ஷோக்கு தான் போகுது, அறுக்க போகல. ஸோ நல்ல பொருள் மஷாலா. அப்புறம் அப்ளக்கு இவனு இப்போ அவைலபிள் இருக்கிறான். நல்ல சைஸு, முடி தோரணை கம்மி, ஆனால் கடை நல்ல உயரம் நீளம். இன்னும் ஃபோட்டோ வீடியோ எடுக்கலை, புது வரவு தான். இது மாதிரி ஃபோட்டோ வீடியோ எடுக்கணும். வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க. சுத்த கருப்பு ஜெட் பிளாக்ல ஒரு அளவான கடை. ரொம்ப பெருவெட்டு இல்லை, ஒரு நார்மலாக ஒரு 25 கிலோக்கு மேலே கறி வேணுங்கிறவங்க தாராளமாக இவனை நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லாயிருக்கும் பொருள், சூப்பர் பொருள். எல்லாமே ட்ராவல் டயர்டு, ரெஸ்ட்டில் இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட குறும்பையை பொறுத்த மட்டும் ஆல்ரெடி பெங்களூருக்கு முடிஞ்சு தான் நிற்கிறான். இடத்த மாத்திரனால குனிஞ்சு நிற்கான். அப்புறம் நம்ம கருவா மேலப்பாளையத்துக்கு கொடுத்துட்டோம், வேலை முடிஞ்சுது, 2 நாளில் கிளம்பிடுவான். அப்புறம் தம்பி 7ஆம் நம்பரை பொறுத்த மட்டும் சொல்லவே வேண்டாம். நம்ம அவர் பாஞ்சிபி இருக்குது தான், அவருக்கு வந்து கொடுக்கக்கூடிய பெரிய கடாக்கள் ஒரு முக்கியமான கடா இது, மாஷா அல்லாஹ். அப்புறம் நம்ம குறும்பை, அவன் வந்து போன வாரம் கருப்பு கொம்பில் பார்த்துருப்பீங்க, சுத்த கருப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் பார்வை எடுப்பாக இல்லை, அதனால் அவனுக்கு வந்து க்ரீன் கொம்பு அடிச்சிருக்கிறோம். நல்லாயிருக்கான், வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம கருவா, இவனே போன வாரம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்ல கருவா, நல்ல உயரம், நல்ல ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான், நல்ல சண்டையும் கூட இருக்குது. வேணுங்கிறவங்க இன்ஷால்லா கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. சோப்பு கொம்பு செவளமரை, ஆமாம், இவனும் இப்போ கையில் அவைலபிள் இருக்கான், வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். அப்புறம் நம்ம செவளமரை ரொம்ப அக்ரெசிவாக மாறிட்டான், ஆள் யாருமே பக்கத்தில் விட மாட்டேங்கிறான். இவன் முடிஞ்சிட்டான், ஸோ அதனால் இவனை யாரும் கேட்க வேண்டாம். புது வரவு நம்ம இம்ரான் பாய்க்கான புது வரவு. ஆமாம், கருமரை கலந்த ஒரு செவளமரை, இருண்ட செவளமரையில் ஒரு பொருள் வந்திருக்கு. நல்ல பொருள் மாஷா அல்லாஹ், நல்ல உயரம், நல்ல நீளம், ஃபுல் ட்ராவல் டயர்டில் வந்திருக்கு, அதனால் இன்னும் இற எடுக்கலை. நல்ல பொருள் மாஷா அல்லாஹ், நல்லாயிருக்கும், நல்ல அன்சைஸு. நம்ம முக தோரணெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது, இல்லை முடி தோரணை லட்சணம் எல்லாமே சூப்பராக இருக்குது மாஷா அல்லாஹ். அப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய கடை பார்த்துருமா, உள்ளேயுமே ஆமாம் சுத்த கருப்பு. இவன் ஆல்ரெடி பெங்களூர் முடிஞ்சிட்டான். அப்புறம் இடமர கையில் இருக்கான். அப்புறம் தம்பி 4 பல்லு, இவனும் கையில் இருக்கான். அப்புறம் புதுசு ஒரு 4 பல்லு சுத்த கருப்பு, இவன் இப்போ அவைலபிள் இருக்கான். வேணுங்கிறவங்க இந்த ஹிந்தி ஸோ லோ பட்ஜெட்டில் சுத்த கருப்பு வேணுங்கிறவங்க தாராளமாக வாங்கிக்கலாம். அப்புறம் தம்பி பெய்கருப்பு அனைவரும் பண்ணையிலே வளர்ந்துருவாருன்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அடுத்து உள்ளே போயிருமா, அதுக்கப்புறம் நம்ம ஒரு புறா ரவுண்டு பார்த்து வந்துடுமா. புறா பார்த்து வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மிச்சம் இருக்க உள்ளே இருக்க ஆடுகளை பார்ப்போம். ஏன்னா ஒரு ஆர்வ கோளாறு, நம்ம அப்படியே அந்த ஆடு ஆர்வத்தில் பார்க்காம விட்டுருவோம். என்னாச்சு, புறா ஃபுல்லாமே மேலே நின்றுட்டுருக்காப்புல, எல்லோரும் வெளியே நிற்காப்புல. இடே யாரும் கூண்டுக்குள்ள வந்தாங்களா? இல்லையே, இப்படிலாம் நிற்காது, ஒரு புறா கூட இல்லாமலாம் நிற்காது. எதுவும் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். நாயே உள்ளே வந்து படுக்கைக்கு வந்திருக்கலாம், ஒரு புறா கூட காணும். சரி நிற்கட்டும். எல்லா புறாவுமே வெளியே தான் நிற்கி போஸ்டில் உட்காந்துருக்கு. புறா ஃபுல்லாமே ஷெட்டுக்கு மேலேயும் ஒயர்லையும் உட்காந்துருக்கு, மொத்த புறாக்களும். இப்போ பெரிய ஷெட்டுக்குள்ளே போயிடுவோமா. பெரிய ஷெட்டை பொறுத்த மட்டும் இப்போ போல தான், ஆல்வேஸ் ராக்ஸ். நம்ம தம்பி இர்சல் வந்து இவன் பெங்களூர் முடிஞ்சிட்டான், மாஷாலா சூப்பராக இருப்பான், முடி தோரணை அப்படி சிங்க மாதிரி சூப்பராக இருக்கான், மாஷாலா முடிஞ்சிட்டான், கொடுத்துட்டோம். அப்புறம் இம்ரான் பாய் செவளமரை, பெங்களூர் இம்ரான் பாய் பொறுத்த மட்டும் நல்ல வித்தியாசமான செவளமரையாக தான் இருக்கணும். ஸோ தமிழ்நாட்டிலே டாப்பு கடாக்கள் மட்டும்தான் பெங்களூர் இம்ரான் பாய்க்கு கொடுத்துட்ருக்குறோம், மாஷாலா. தமிழ்நாட்டிலே செலக்டட் பீஸ் தான் அவருக்கு நம்ம எடுத்து கொடுப்போம். பெங்களூர்லேயே பேர் சொல்லணுமா, நம்ம அல்சாஜி ஃபார்ம் பேரை, மாஷால்லா. சின்ன ஆடுகள் நம்ம கம்மியாக தான் வச்சுருக்கோம், அதில் அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணலை. ஃபுல்லாக கருமரை, அணில்,
கொஞ்சம் கருமரம் அப்ளக்கு அந்த மாதிரில இருக்குது. சோள மரம் கொஞ்சம் இருக்குது, 1-2 இருக்குது. அப்புறம் அப்படியே நம்ம இங்கே வந்துட்டோம்னா இது வந்து நம்ம பெட்டைகள் ஆல்ரெடி ஒரு கேரளாவிலேருந்து ஒருத்தவங்க வர்றாங்கன்னு சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்காக எடுத்து வச்சுருக்கோம். 4 ஆடு இருக்குது, ஒரு கெடா அதுக்கு வாங்கியிருக்கோம். அப்புறம் தரத்தாடுகள் கருவா இருக்கான். இன்ஷால்லா யாருக்கு கொடுத்து வச்சுக்குன்னு தெரியலை, பார்ப்போம். நம்ம மாட்டுக்கடாவில் வைப்பேன். இவன் நல்லா செலக்டட் பீஸ், சூப்பர் பீஸ், நல்லா சாப்பிடுவான், அப்பெல்லாம் செய்வான். உள்ள கட்டியிருக்கு சரிங்களா. அப்புறம் உங்களுக்கான ஒரு சிறந்த அப்டேட்டில் இருக்குது, ஒரு சர்ப்ரைஸிங்கான ஒரு இதெல்லாம் இருக்குது, கண்டிப்பாக காட்டுறேன். அப்புறம் அப்படி நம்ம வந்து விவசாயம் எதுக்கு வந்தோம் அப்படின்னா, என்ன ஸ்பெஷலாக இருக்குன்னா, நம்ம போட்டிருந்த குட்டை பேர் எல்லாமே ஓரளவு நல்லா தழுத்துருச்சு. நம்ம அந்த பாதைகளில் வச்சது ஓரளவு வரவே இல்லை. ஏன்னா அந்த நேரங்களில் தான் அந்த கோழி ஃபுல்லாக அதை கொத்தி வம்பாக்கி, இந்த இதுலேயும் பாருங்கள், இந்த இது ஃபுல்லாமே வரல. ஆனால் 1-2 வந்ததுகள் இருக்குது. பட் மசாலா ஓரளவு தழுத்துருச்சு, சந்தோஷம். ஏன்னா இதெல்லாம் வந்து நிரந்தரமாக ஈல்டு கொடுத்துட்டே இருக்கக்கூடியது. நம்மளால் அழிச்சா மட்டும்தான் அழியும், மற்றபடி அது பாட்டுக்கு அறுக்க வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய செடி முருங்கைகள் போட்டிருக்கிறோம், வரட்டுமே அதிலே ஒன்று பார்ப்போமே எப்படின்னு. இப்போ பச்சைகள் எல்லாமே நல்ல ஒரு ஆள் உயரத்துக்கு, நம்ம உயரத்துக்கு வளர்ந்துருச்சு. எல்லாத்துக்கும் மிஷினரி இருக்கிறதுனால அறுத்து போட்டு பாட்டுக்கு நம்ம ரெடி பண்ணி தான் இருக்குது. கண்டு ஹெச்அப் கண்டு மாஷாலா நல்லா வளர்ந்துருக்கு, நமக்கு சைஸு தெரியுது வந்ததுலேருந்து எப்படி மாற்றம் வந்திருக்குன்னு. அதுக்கப்புறம் காளித்து தம்பி காளித்தை பொறுத்த மட்டும் ஆல்வேஸ் ராக்ஸ் தான். ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டேன், அவன் தண்ணி குடிக்க வீடியோ. நமக்கு நல்லா ஜெய்ஜாண்டிக் ஆகிட்டான். தண்ணி குடித்தா வயிறை ஃபுல்லாக்குனா இன்னும் நல்ல சைஸாக தெரியும். இன்ஷால்லா எங்கே கொடுத்து வச்சுக்குன்னு தெரியலை காளித்துக்கு. அப்புறம் நம்ம அகத்தியும் ஓரளவு 5 அடி உயரத்துக்கு மேலே வளர்ந்துருச்சு, அறுவடைக்கு ஆரம்பிக்கணும் இன்ஷால்லா. அகத்தியை பொறுத்த மட்டும் லோக்கலில் வளரக்கூடிய குட்டிகளும் புதுசாக வரக்கூடிய குட்டிகளுக்கும் அகத்தி கொஞ்சம் நல்ல ஒரு ஈல்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இன்ஷால்லா. அடுத்து உங்களுக்கு எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் தான் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம சஃபா எப்படி இருக்கா, நல்லா இருக்காளா பார்த்தீங்களா? போன வாரத்தில் இந்த வாரத்துக்கான ஒரு அப்டேட் என்ன தெரியுமா, சஃபா வந்து குட்டி போட்டிருக்கா. அவள் சென்னைனே தெரியாது இவ்வளோ நாளாக. ஏன்னா நான் அதை வாங்கும்போதே சொல்லி தான் வாங்கினேன், எனக்கு செனை குதிரை வேண்டாம், ஏன்னா அதை குட்டி போட்டு வச்சிச்சு அப்படின்னா நம்ம அதை பாதுகாக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. ஸோ அதனால் செனையே இருக்க வேண்டாம்னு சொல்லி தான் வாங்கினேன். செனை இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அந்த குதிரை நமக்கு வந்துச்சு. அனுபவ ரீதியாக இது பண்ணிக்கிட்டாங்க. பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செவ்வாய்க்கிழமை நானும் கொஞ்சம் வெளியே பர்ச்சேஸ்ன்னு போயிருக்கேன். திடீர்னு பண்ணையோட காவலாளி கால் பண்ணிட்டார், முதலாளி குதிரை குட்டி போட்டிருக்குன்னு. குதிரை குட்டி போட்டிருக்கா, அது எப்படி போடும்? ஏன்னா நான் திங்கக்கிழமை சாயங்காலம் வர குதிரை கூட தான் நின்று வச்சேன், எந்த ஒரு சிம்டம்ஸுமே தெரியலை. ஏன்னா நம்ம ராணி பொறுத்த மட்டும் குட்டி போட போதுங்கும்போது ரொம்ப இப்போ போடும், அப்போ போடும், இத்தனை மணிக்கு போடும், அத்தனை மணிக்கு போடும் அப்படின்னு நான்லாம் ராத்திரி பகலாக பண்ணையில் வந்து படுத்து கிடந்தேன். அந்தளவுக்குலாம் இருந்துச்சு. பட்டு இறைவனோட கிருபை பாருங்கள், எந்த ஒரு சிம்டம்ஸுமே காட்டலை, வயிறு இறங்கலை, மடு வைக்கலை, எதுவுமே பண்ணலை. திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4 மணிக்கு குட்டியை போட்டாச்சு. குட்டி மாஷால்லா ஆண் குட்டி, நல்ல ஆரோக்கியமாக இருக்குது. நான் என் காவலாளி ஃபோன் போட்ட சொல்லவுமே ஒரு கரை குட்டி எதுவும் போட்டிருக்குமோ அப்படின்னு நினச்சேன். இல்லவே இல்லை, முதலாளி குதிரை குட்டி எஞ்சி ஓடுது அப்படிங்காரு. அப்படியா, எனக்கு உண்மையில் நம்ப முடியல. உடனே பக்கத்து தோட்டத்தில் இருந்து வரைய பண்ணைக்கு போய் ஒரு வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா அது சிசிடிவி கேமரா இல்லாத ஒரு இடத்துல அதை கட்டி வச்சுருந்தோம். அதனால் அதுக்கப்புறம் பார்த்தா உண்மையிலே இது குட்டி தான் போட்டிருக்கு. இன்ன வரைக்கும் நமக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது. நல்லா இருக்குது மாஷால்லா, ஆண்குட்டி நல்ல அப்ளக் கலர்லேயே பிறந்திருக்கு. அப்போ அந்த குதிரையை நமக்கு தந்தவங்களுக்கு முன்னாடி வச்சுருந்தவங்க அவங்க நம்ம காண்டாக்டில் தான் இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்கவும் ஒரு ஸ்டட் ஃபார்மில் தான் வச்சுருந்தோம். நல்ல ஒரு ஆணுக்கு தான் சேர்த்தோம். நல்லா சேர்த்துட்டு அது வந்து உங்களுக்கு செனை பிடிக்கலன்னு தான் குதிரை நாங்கள் வெளியே கொடுத்தோம் அப்படின்னாங்க. ஆனால் அது எப்படியோ செனை கன்ஃபார்ம் ஆகி பிடிச்சி மாஷா இறைவனோட கிருபையில் நமக்கு ஒரு நல்ல ஒரு அழகான ஆண்குட்டி கிடச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம். இறைவன் நமக்கு சர்ப்ரைஸாக தரக்கூடிய ஒரு அன்பளிப்பை மனதார சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு சூப்பராக இருக்குது. இப்போவுமே நமக்கு அந்த புல்லுகளும் அறுத்து ஓரளவு காலி ஆயிடுச்சு. நம்ம அடுத்ததுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. அல்சாஜி ஃபார்மோட இந்த வர சண்டே கரண்ட் அப்டேஷன், உங்களுக்கு நிறைய அப்டேஷன்கள் கொடுத்துருப்போம். நிறைய புது ஆடுகள்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி எனக்கு ஆடு வேணும், அந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பீங்க. ஸோ உங்களோட ரெக்குயர்மெண்ட் என்னங்கிறத கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஒரு தடவை நீங்கள் அனுப்பி நான் பார்க்கலாம், இன்னொரு தடவை கூட பண்ணுங்கள், தப்பு இல்லை சரிங்களா? ஒரேடியா இல்லை சாஜி பாய் ரிப்ளை பண்ண மாட்டேக்காரு அப்படின்னு சொல்லி நினச்சிக்க வேண்டாம். கொஞ்சம் வேலைகளாக இருப்பேன் சில நேரங்கள். ஏன்னா அந்த தொழிலை பொறுத்த மட்டும் A to Z எல்லாமே நான் தான். பர்ச்சேஸ் போகிறது நான் தான், பர்ச்சேஸ் பண்ணுறது நான் தான், மறுபடியும் அதை ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது எல்லாமே நான் தான், மறுபடியும் அதை சேல் பண்ணுறதும் நான் தான். ஸோ எல்லாமே நம்ம ஒரு சாராக இருக்கனால
எல்லா விஷயங்களும் கரெக்டாக ஒரே நேரத்தில் ஹேண்டில் பண்ண முடிய மாட்டேங்குது. ஒவ்வொன்றுக்கும் செப்பரேட்டாக ஆள் போடலான்னு பார்த்தா அதுக்கான அந்த தோதுகள் அமையலை. பட் அமையும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் தயவு செஞ்சு மெசேஜ் பண்ணால் ரீப்ளை பண்ணலை அப்படி இப்படி ஒரு இது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு தடவைக்கு 2 தடவை 2 தடவைக்கு 3 தடவை கூட பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரீப்ளை வந்து சேரும். நிறைய பேர் பாய் நான் உங்கள்கிட்ட ஆடு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், நீங்கள் கால் எடுக்கலை, வாட்ஸ்அப் ரீப்ளை பண்ணல, அதனால் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக எல்லோரும் கேட்கக்கூடியவங்களுக்கு 100% கொடுத்து முடிச்சிடும். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷத்துக்கான பக்ரீத்தை சிறப்பாக கொண்டாடணும். அதுக்கான முழு முயற்சி எடுத்து நல்ல முறையில் போய்கிட்டு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறேன். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அல்சாஜி ஃப்ரம் சாஜித். நன்றி.